ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த துளசி மாடத்த நான் பழைய கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். அது நல்லா துரு பிடிச்ச மாதிரி துரு பிடிக்கல, மண்ணெல்லாம் போட்டு அவ்வளோ டஸ்ட்டோட சேர்த்து வச்சிருந்தாங்க. அது பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ₹100 சொன்னாங்க. நான் ₹40க்கு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா கியூட்டா இருந்துச்சு. ஸோ இத இன்னைக்கு கிளீன் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். அது எடுத்த உடனே ரொம்ப டஸ்ட்டா இருந்துச்சு. இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லா அந்த இதுல இருந்ததுனால, ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல தண்ணி வச்சு போட்டுக்கிட்டேன். அது ஊறணும்னு சொல்லிட்டு. சைட்ல ஒரு பின்னு வச்சு குத்தி பார்த்தேன். எதா வருதான்னு பார்த்தா வரல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. அவ்ளோ மண்ணு போயிட்டு அதில சேர்ந்திருக்கு. மேலேயே கொஞ்சம் இந்த கிரீன் கலர்ல இது பிடிச்ச மாரிலாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தேய்ச்சு எடுக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு தண்ணீல ஊற வச்சேன். தண்ணீல ஊற வச்சுட்டு, ஒரு ஊசியோட இத வச்சு குத்தி குத்தி பார்த்தேன், வருதான்னு சொல்லிட்டு. அது அப்ப கூட ஊறுனது பத்தல போல. இன்னும் ஊறணும் அப்படின்றதுனால என்ன பண்ணேன், திரும்ப அத எடுத்து வச்சு தண்ணீலயே போட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா ஊறுச்சு. ஊறுனதுக்கப்புறம் அத கவுத்து போட்டு சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் தேய்ச்சேன். தேய்ச்ச உடனே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுது. இது ஒரு கையில வீடியோ எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கிறேன். அதனால தான் சைட்ல கவுத்து போட்டுருக்கேன். இல்லன்னா நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுட்டு எடுத்திருந்திருப்பேன். இப்போ அடுத்து இந்த உள்ள இருந்த அழுக்கெல்லாம் என்னால எடுக்க முடியல. அதனால என்ன பண்ணேன்னா, ஒரு பின்னு வச்சு எடுத்தேன். பின்னு வச்சு எடுக்கவே நல்லா அழகா வந்துருச்சு. அது சப்போர்ட் இல்லாததுனால ஒரு கையில வச்சுட்டு எடுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணேன், ஒரு சோப் எடுத்துட்டு இந்த பிரஷ்ஷு சாமி பாத்திரம் மட்டும் வைக்கிறதுக்கு வச்சிருப்போம், தேய்க்கிறதுக்கு வச்சிருப்போம். அந்த பிரஷ் எடுத்துட்டு போட்டு தேய் 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 தேய்ன்னு தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். அது கொஞ்சம் நல்லா தேய்க்கவே கொஞ்சம் எஃபர்ட் குடுத்துச்சு. அது கொஞ்சம் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பளபளன்னு ஆன மாரி இருந்துச்சு. அடுத்தது பின்னாடியுமே ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டேன். தேய்ச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, அது கோல மாவு பவுடர் இருக்கு இல்லையா? கோல மாவு பவுடரு. அந்த கோல மாவு பவுடர போட்டு கொஞ்சம் நல்ல நாரு இதுக்கு சாமி பாத்திரம் மட்டும் தேய்க்கிறதுக்காக தனியா ஒரு நாரு வச்சிருந்தேன். அந்த நார போட்டு நல்லா தேய் தேய்ன்னு தேய்ச்சேன். அதுலேருந்து தேய்ச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அந்த சைட்ல இருந்த அந்த பிளாக் கலரு டார்க் ஸ்பாட்ஸு எல்லாம் போன மாரி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப தண்ணி போட்டு ஊத்தி அலசி எடுத்துட்டு, கடைசியா பீதாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க. எப்பவுமே பித்தள பாத்திரம்லாம் அந்த பீதாம்பரம் போட்டு வச்சா அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ அந்த பீதாம்பரம் பவுடர கொட்டி, அது நல்லா தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். சும்மா அத நம்ம லைட்டா தேய்ச்சாலே போதும். ஆனா, இதுல இருக்க கறைக்கு போட்டு நான் நல்லா உட்காந்து அந்த நார வச்சு தேய்க்க ஆரம்பிச்சேன். அது போட்ட உடனே பாருங்க, அதோட கலரே மாறிடுச்சு. எப்படி வெளுத்து போயிருந்தது நல்லா புது பீஸ் மாரி ஆயிடுச்சு. ஆனாலுமே கூட இந்த சைடுல அந்த இருந்த மண்ணெல்லாம் போல. ஒரு 2, 3 வாட்டி அதுக்கப்புறம் போட்டு தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சேன். தேய்ச்சு முடிச்சுட்டு வாஷ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இதுவா இருந்துச்சு. இன்னும் 2, 3 வாட்டி தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே அந்த பீதாம்பரம் அந்த நடுவுல போட்டு ஊற வச்சிருந்தேன்.